அஷ்டாவக்ர கீதை 11வது அத்தியாயம். இறைவனே அனைத்தையும் செய்பவன், வேறு எவரும் இல்லை என நிச்சயித்து கொண்டவன், உள்ளத்தில் எழும் ஆசைகள் அனைத்தையும் நீக்கி அமைதியுற்று எதிலும் அவன் ஒட்டுவதில்லை. இறைவனே அனைத்தையும் செய்பவன், வேறு எவரும் இல்லை என நிச்சயித்து கொண்டவன், உள்ளத்தில் எழும் ஆசைகள் அனைத்தையும் நீக்கி அமைதியுற்று எதிலும் அவன் ஒட்டுவதில்லை. சிஷ்யரான ஜனக மகாராஜா குருவான அஷ்டாவாக்கரரிடம், எனக்கு முக்தி வேண்டும், மோட்சம் வேண்டும், நிறைவு, நிம்மதி, சாந்தி வேண்டும் அப்படின்னு கேட்குறாரு. நான் ராஜாவாக இருந்தும் எனது மனம் நிறைவை அடையவில்லை, நிம்மதியை அடையவில்லை, சாந்தியை அடையவில்லை. இப்போ என்கிட்ட எல்லாமே இருக்குது, ராஜ்யம் இருக்குது, மனைவி, மக்கள், குழந்தைகள் எல்லாம் இருக்கிறாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. இருந்தாலும் எனது மனம் இந்த பாஸ்ட்டை நினச்சி, பழைய விஷயங்களை நினைத்து, நான் செய்த தவறுகளை நினைத்து, நான் மிஸ் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டிஸ், பல விஷயங்களை நான் தப்பாக பண்ணிட்டேன், பல விஷயங்களை நான் செய்யாமல் விட்டுவிட்டேன். இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, நான் செய்ததையும் செய்யாததையும் நினைத்து என்னுடைய மனம் பாரமாக இருக்குது. அல்லது ஃப்யூச்சரில் நான் பல விஷயங்களை செய்ய வேண்டியது இருக்குது. இந்த ராஜ்யத்தை நான் எப்படி காப்பாற்றுவனோ, அதற்கு என்னென்ன இடர் வருமோ, அதையெல்லாம் நினைத்து, என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை நினைத்து எனக்கு பாரமாக இருக்குது, நிம்மதியாக இல்லை. இப்போ எல்லாம் நல்லா இருந்தாலும் என்னுடைய மனம் பாஸ்டையும் ஃப்யூச்சரையும் நினைத்து என்னை நிம்மதியாக தூங்க விட மாட்டேங்குது, நிறைவை அடைய விட மாட்டேங்குது. இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, பாரம், ராஜா அப்படிங்கிற இந்த பொறுப்பு, இந்த ராஜ்யத்தில் இருக்கிறவங்கெல்லாம் என்னை நம்பி இருக்கிறாங்க, என்னுடைய ஆக்ஷன்ஸை நம்பி இருக்கிறாங்க. ஒரு சின்ன தவறு செய்து விட்டால், கவனக்குறைவாக இருந்துட்டால் எத்தனையோ பேர் அஃபெக்ட் ஆயிடுவாங்க அப்படின்னு இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு ரொம்ப பாரமாக இருக்குது. எப்படி இந்த நிலையில் இருந்து கொண்டு, இந்த பதவியில் இருந்து கொண்டு நான் எப்படி நிம்மதியை அடைவது, நிம்மதியாக இருக்கிறது? இத்தனை பிரச்சனைகளுக்கு நடுவில் நான் எப்படி நிம்மதியாக இருக்கிறது? நொடிக்கு நொடி, நாளுக்கு நாள் என்ன வேணாலும் நடக்கும் அப்படிங்கிற ஒரு இடத்துல அதுக்கு நான் தான் பொறுப்பு, சரியாக பார்த்துக்கணும் அப்படிங்கிற இவ்வளவு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கக்கூடிய ஒரு பொசிஷனில் இருந்துக்கிட்டு எப்படி நான் நிறைவாக நிம்மதியாக இருக்கிறது அப்படின்னு குருவான அஷ்டாவாக்கரிடம் சிஷ்யரான ஜனக மகாராஜா கேட்குறார். அதற்கு குரு, இறைவனே அனைத்தையும் செய்பவன், வேறு எவரும் இல்லை என நிச்சயித்து கொண்டவன், உள்ளத்தில் எழும் ஆசைகள் அனைத்தையும் நீக்கி அமைதியுற்று எதிலும் அவன் ஒட்டுவதில்லை. ஜனக மகாராஜா சொல்கிறாரு, நான் தான் இதெல்லாம் பண்ணுறேன், சில விஷயத்தை பண்ணாமல் விட்டுட்டேன், நாளைக்கு எல்லா விஷயத்தையும் நான் தான் செய்ய வேண்டும். குரு சொல்கிறாரு, இறைவனே அனைத்தையும் செய்பவன், வேறு எவரும் இல்லை. நீங்கள் இதுவரைக்கும் எதுவும் செய்யவும் இல்லை, இனிமேல் எதுவும் செய்யவும் முடியாது. செய்பவனெல்லாம் இறைவனே, எல்லா புகழும் இறைவனுக்கே. கர்த்தா கர்த்தர் இறைவன்தான். இந்த தனிப்பட்ட ஜீவன், அகங்காரம் எதுவும் செய்வதில்லை. செய்பவனெல்லாம் இறைவனே. இந்த ஞானம் இருந்துச்சுன்னா சும்மா இருந்து சுகமாக இருக்கலாம். நான் செய்கிறேன், நான் தான் கர்த்தா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் நிம்மதியை அடைய முடியாது. இது தவறான நம்பிக்கை, மூட நம்பிக்கை. நான் தனிப்பட்ட ஜீவன், நான் தான் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறது ஒரு மூட நம்பிக்கை. இறைவனே எல்லாம் செய்பவன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது, தெரிந்து கொள்வது தான் ஞானம். அந்த ஞானம் வந்தால்தான், உதயமானால்தான் நிம்மதியாக இருக்க முடியும். நான் செய்யவில்லை, இறைவனே செய்கிறான் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இதை நாம் தெளிவாக புரிஞ்சுக்கணும்னா ஒரு எக்ஸாம்பிளை பார்ப்போம். இந்த பீச்சுக்கெல்லாம் நாம் போனோம்னா அங்கே
குதிரை சவாரி, பீச்சு, டூரிஸ்ட் ஸ்பாட்டு, ஊட்டி, கொடைக்கானல், நிறைய மக்கள் கூடக்கூடிய இடத்துல, சுற்றுலா தலத்தில் குதிரையை வச்சுக்கிட்டு இந்த குதிரை சவாரி செய்கிறதுக்குன்ட்டு ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஆப்ஷன் இருக்கும். இந்த குதிரைக்காரர் தன்னுடைய குதிரையை வச்சுக்கிட்டு இங்கேயும் அங்கேயும் போய்கிட்டு இருப்பார் பீச்சில். இப்போ தூரத்தில் ஒரு குழந்தை அப்பாவோட உட்காந்துக்கிட்டு இருக்கு. அது தூரத்தில் இருந்து பார்க்குது. ஒரு குதிரைக்காரர் குதிரையை வச்சுக்கிட்டு நடந்து வந்துக்கிட்டு இருக்காரு. குதிரைக்காரர் பீச்சில் நடந்து வந்துட்டுருக்காரு. கையில் கயிறை பிடிச்சிருக்காரு. குதிரையும் நடந்து வந்துக்கிட்டு இருக்கு. இதை பார்க்கக்கூடிய ஒரு 5 வயசு குழந்தைக்கு உடனே ஆசை வரும். நான் அந்த குதிரையை ஓட்டணும். நான் நிறைய கார்ட்டூனில் பார்த்துருக்குறேன், சினிமாவில் பார்த்துருக்குறேன். நானும் அந்த அனுபவம் எனக்கு வேணும். நான் அந்த குதிரையை ஓட்டணும் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு தூரத்திலிருந்து பார்க்குறான். உடனே அவனுக்கு ஆசை வருது, அந்த குதிரை மேலே நான் ஏறி உட்காந்து அதை ஓட்டணும் அப்படின்னு. அவங்க அப்பா கிட்ட அழுக ஆரம்பிப்பான், நான் ஓட்டியே ஆகணும். அப்புறம் அவங்க அப்பாவும் உடனே எந்திரிச்சு இந்த குதிரைக்காரர்கிட்ட கேட்பார், எவ்வளவு? 15 நிமிஷம் ஓட்டுறதுக்கு எவ்வளவுன்னு கேட்பாங்க. ஒரு 100 ரூபாய் அப்படின்னு அவர் சார்ஜ் பண்ணுவார். உடனே இந்த சின்ன பையனை அந்த குதிரை மேலே ஏறி உட்கார வச்சு இந்த சவாரிங்கிறது ஸ்டார்ட் ஆகும். ஒரு 15 நிமிஷம், ஒரு 1 கிலோமீட்டர் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு யூட்டர்ன் எடுத்து திருப்பி வந்துடுவார். அவங்க அப்பா இங்கேயே வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பார். இப்போ குதிரை சவாரி ஸ்டார்ட் ஆகுது. அந்த பையனும் சந்தோஷமாக அந்த குதிரை மேலே ஏறிக்கிட்டு குதிரையை ஓட்டுற மாதிரி ஒரு ஃபீல் அவனுக்கு கிடைக்கும். அவன் கையிலையும் சின்னதாக ஒரு கயிறு கொடுத்துருப்பாங்க. ஆனால் அது உண்மையில் அந்த குதிரையை கண்ட்ரோல் பண்ணாது. அவனுக்கு ஒரு ஃபீல் கொடுக்கணும், நான் தான் ஓட்டுறேங்கிற அந்த ஃபீல் கொடுக்கறதுக்காக சின்னதாக ஒரு கயித்தை கொடுத்துருப்பாங்க. ஆனால் உண்மையில் அந்த குதிரை யாரோட இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணும் அப்படின்னா, அதனுடைய மாஸ்டர் கீழே நடந்து வந்துக்கிட்டு இருப்பார், பின்னாடி நடந்து வந்துக்கிட்டு இருப்பார். அவர் சட்டிலாக அந்த குதிரைக்கு சிக்னல் கொடுப்பார், வேகமாக போகணுமா ஸ்லோவாக போகணுமா. அவரோட கையில் ஒரு குச்சி இருக்கும் அல்லது ஒரு கயிறு இருக்கும். அதுதான் உண்மையாக அந்த குதிரையை கண்ட்ரோல் பண்ணும். ஆனால் அந்த 5 வயசு சிறுவன் நான் தான் இந்த குதிரையை கண்ட்ரோல் பண்ணுறேன்னு நினச்சிக்கிட்டு சந்தோஷமாக குதூகலமாக போய்கிட்டு இருப்பான். சில டைமில் குதிரையை வேகமாக போ அப்படின்னு அந்த பையன் சொல்லுவான். குதிரைக்காரரு சரி பையனுக்கு கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டு கொடுப்போம், அவன் சொல்கிற மாதிரி நாமளும் அந்த குதிரையை இயக்கணும்னா அவன் நினச்சிக்குவான், நான் சொல்லி தான் இந்த குதிரை வேகமாக ஓடுது அப்படின்னு. அந்த எக்ஸைட்மெண்ட்டை கொடுக்கறதுக்காக குதிரைக்காரரும் அவன் சொல்லக்கூடிய அதே டைமில் குதிரையை வேகமாக செலுத்துவார். வேகமாக ஓடும். உடனே அந்த பையன் சந்தோஷமாயிடுவான், நான் சொல்லி தான் குதிரை வேகமாக ஓடுது, நான் தான் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் அது எப்போ 1 கிலோமீட்டரை தாண்டுதோ உடனே குதிரைக்காரர் அதை ஸ்லோ டவுன் பண்ணிடுவார். இப்போ அந்த பையன் எவ்வளவு தான் கத்துனாலும் கதறினாலும் குதிரையை இன்ஸ்ட்ரக்ட் பண்ணாலும் ஒரு அடி கூட அது முன்னாடி போகாது. இப்போ அவனுக்கு வருத்தம் வந்துடும், நான் சொல்கிறத இந்த குதிரை கேட்க மாட்டேங்குது, யூட்டர்ன் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. உண்மையில் அந்த குதிரை எப்பவுமே அதனுடைய மாஸ்டரை தான் ஃபாலோ பண்ணுது. அதனுடைய கண்ட்ரோல் அதனுடைய மாஸ்டர்கிட்ட இருக்கு. நடுவில் 100 ரூபாயை கொடுத்துட்டு 15 நிமிஷம் ஏறி உட்கார்ந்த பையன் அவங்ககிட்ட எந்த கண்ட்ரோலுமே கிடையாது. அது யூட்டர்ன் எடுத்து திருப்பி எந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகுதோ அங்கே வந்துடும். 15 நிமிஷம் முடிஞ்சோன்னையும் அவனை கீழே இறக்கி விட்டுருவாங்க. இந்த மாதிரி தான் இந்த சின்ன பசங்க 5 வயசு 4 வயசு இருக்கக்கூடிய பசங்க இந்த ஸ்கூட்டியில் எல்லாம் முன்னாடி நின்றுக்கிட்டு நானும் வண்டி ஓட்டணும்னு அப்படின்னு அவங்க அப்பாட்ட கேட்பாங்க. உடனே ஒரு சைடு மட்டும் பிடிக்கிற மாதிரி முன்னாடி பிடிச்சிக்கிட்டு நிற்கிற மாதிரி அந்த குழந்தைய நிற்க வச்சுருப்பாங்க. உண்மையில் ஓட்டுறது அவங்க அப்பா தான். ஆனால் குழந்தைக்கு ஒரு ஃபீல் மட்டும் கிடைக்கும், நீ ஹாரன் அடிச்சுக்க, முன்னாடி பிடிச்சிக்க அப்படின்னு. அந்த குழந்தையும் நினச்சிக்கும், நான் தான் வண்டி ஓட்டுனேன். அவங்க அப்பா அம்மாட்ட வந்து சொல்கிறேன், நான் இன்றைக்கி நல்லா வண்டி ஓட்டுனேன்னா, ஆமாம் சின்ன பையன் நீ ரொம்ப நல்லா வண்டி ஓட்டிட்ட. அந்த குதிரை சவாரியிலேருந்து கீழே இறங்கணுன்னே அந்த குழந்தை அப்பாட்ட வந்து சொல்லப்பா நான் நல்லா குதிரை ஓட்டுனேன்னா, நான் சொன்ன மாதிரி குதிரை வேகமாக ஓடிச்சு பார்த்தீங்களா அப்படின்னு கேட்பான். ஆமாம் நீ சொன்ன மாதிரி ஓடிச்சு. ஆனால் அவங்க அப்பாவுக்கு தெரியும், குதிரையை ஓட்டுறது கீழே போய்கிட்டு இருந்த மாஸ்டர் தான், இந்த சின்ன பையன் கிடையாது. இந்த சின்ன பையன் தவறாக கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கான், நம்பிக்கிட்டு இருக்கிறான், நான் தான் ஓட்டுனேன்.
இந்த தவறான நம்பிக்கையினால தான் அவனுக்கு எக்ஸைட்மெண்ட். அவன் நினச்ச மாதிரி குதிரை ஓடிச்சு அப்படிங்கும்போது அவனுக்கு எக்ஸைட்மெண்ட். நினச்ச மாதிரி குதிரை ஓட மாட்டேங்குது அப்படின்னே அவனுக்கு டிப்ரெஷன், சஃபரிங், துயரம். ஆனால் அவன் நினைக்கிறதுக்கும் குதிரை ஓடுறதுக்கும் எந்த சம்பந்தமுமே கிடையாது. அதை மறைவாக இயக்குவது அதனுடைய மாஸ்டர். இந்த மாதிரி தான் இந்த உடலும் மனசையும் இயக்குவது, இந்த பிரபஞ்சத்தை எந்த சக்தி இயக்கி கொண்டிருக்குதோ அதே இறைவன்தான் இந்த பிரபஞ்சத்தில் ஒரு தூசான இந்த உடலையும் மனசையும் இயக்கி கொண்டிருக்கிறான். இந்த உடம்புல இருக்கிற இதயத்தையும் நுரையீரலையும் இருக்கக்கூடிய எல்லா செல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா கெமிக்கல் ரியாக்ஷனும், மனசில் தோன்றக்கூடிய எண்ணங்களும் எல்லாத்தையும் இறைவனே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கான். மறைவாக இருந்து கொண்டு திரையின் பின் நிற்கின்றாய் கண்ணா. அந்த குதிரைக்காரரு கீழே நின்றுக்கிட்டு இருப்பார், பின்னாடி வந்துக்கிட்டு இருப்பார். ஆனால் அவர் தான் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கார். ஆனால் இந்த அகங்காரமானது இந்த மனம் உடம்பு அப்படிங்கிற குதிரை மேலே ஏறிக்கிட்டு நான் தனிப்பட்ட ஜீவன், நான் தான் எல்லாம் செய்கிறேன், நான் பண்ணித்தான், நான் செய்துதான், நான் உழைத்துத்தான் இந்த நிலைமைக்கு நான் வந்திருக்கிறேன். நான் உழைக்காமல் இதெல்லாம் நடக்குமா? நான் இல்லைன்னா இங்கே எதுவுமே நடக்காது. நான் தான் எல்லாம் செய்கிறேன், எல்லா புகழும் எனக்கே, இறைவனுக்கே அப்படின்னு இல்லாமல் எல்லா புகழும் எனக்கே அப்படின்னு அந்த ஜீவன் நினைத்து கொள்கிறது. மூட நம்பிக்கை. இதுக்கு பேர் தான் மூட நம்பிக்கை. அந்த சின்னஞ்சிறுவன் நான் தான் இந்த குதிரையை இயக்குகிறேன், பார்த்தீங்களா, நான் சொன்ன மாதிரி குதிரை வேகமாக ஓடுது அப்படின்னு குதூகலமாக குதித்து கொண்டிருக்கிறான். அதை பார்த்தா அவங்க அப்பா சிரிப்பாங்க. குதிரைக்காரர் தான் ஓட்டிக்கிட்டு இருக்காரு. பையன் தப்பாக நினச்சி எக்ஸைட் ஆகிட்டு இருக்கான். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அழுக போகிறான். ஏன்னா 1 கிலோமீட்டர் போனதுக்கப்புறம் அவன் என்ன கற்றுனாலும் குதிரை முன்னாடி போகாது. அதனால் எப்போ அந்த இறைவன் முடிவு பண்ணிட்டான் இதுக்கு மேலே இந்த உடம்பு உயிரோடு இருக்காது அப்படின்னா, 1 நிமிஷம் கூட எக்ஸ்ட்ராவாக இந்த நான் தான் எல்லாம் பண்ணுறேன், நான் தான் எல்லாம் பண்ணுறேன்னு சொல்லக்கூடிய ஜீவன் 1 நிமிஷம் கூட எக்ஸ்ட்ராவாக இந்த உடல் மனம்ங்கிற குதிரையை இயக்க முடியாது. அது யூட்டர்ன் எடுத்துடும். அதிர்ஷ்டவசமாக சில விஷயங்கள் நமக்கு நடக்கும்போது, எல்லாம் நம்ம கண்ட்ரோல் இருக்குன்னு நினைக்கும்போது திடீர்னு ஒரு இழப்பு வரலாம், ஒரு தடை வரலாம். எல்லாம் கரெக்டாக பண்ணியும் சில விஷயங்கள் நடக்காமல் போகலாம். அப்படி நடக்கும்போது தான் இந்த கண்ணுக்கு தெரியாத ஒரு கை யாரோ என்னுடைய வாழ்க்கையை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவ்வளவு நாளாக நினச்சிட்டு இருந்தேன் எல்லாம் ஏன் கண்ட்ரோலில் இருக்குது, ஆனால் எல்லாம் சரியாக செய்தும் சில விஷயங்கள் இப்படி நடக்குது, தடை வருது, திடீர்னு என்னமோ நடக்குது. அப்போ தான் இந்த கண்ணுக்கு தெரியாத கை நமக்கு புலப்படும். இப்போனா நமக்கு தெரியும் இந்த மனமும் உடலும் எதுவுமே என் கண்ட்ரோலில் என்னைக்குமே இருந்தது கிடையாது. நான் தான் தவறாக இதெல்லாம் நான் செய்கிறேன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்படி நினச்சதுனால தான் எனக்கு சுகமும் துக்கமும் வந்தது. சும்மா உட்காந்துக்கிட்டு இருந்தேன், இது எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நான் சும்மா உட்காந்துக்கிட்டு இருந்திருப்பேன், நிம்மதியாக இருந்திருப்பேன். குதிரையை கண்ட்ரோல் பண்ணுறது மாஸ்டர் தான். அவர் எப்போ வேணும்னாலும் ஃபாஸ்ட்டாக இயக்குவார், எப்போ வேணும்னாலும் யூட்டர்ன் எடுக்க வைப்பார். என் கையில் எதுவுமே இல்லை, நான் சும்மா உட்காந்துட்டு இருக்க வேண்டியது தான். இந்த உண்மை தெரிஞ்சிருந்ததுன்னா நான் சும்மா உட்காந்துருப்பேன். நான் எக்ஸைட்டும் ஆகிருக்க மாட்டேன், துக்கப்படவும் மாட்டேன். இப்போ நான் தான் செய்கிறேன் அப்படின்னு நினைக்கிறது மிகப்பெரிய அஞ்ஞானம், மூட நம்பிக்கை. இதனால தான் நமக்கு துயரம் வருகிறது. இறைவனே அனைத்தையும் செய்பவன், வேறு எவரும் இல்லை என நிச்சயித்து கொண்டவன், உள்ளத்தில் எழும் ஆசைகள் அனைத்தையும் நீக்கி அமைதியுற்று எதிலும் அவன் ஒட்டுவதில்லை. பசுவை செலுத்துவது அந்த பதியே, குதிரையை செலுத்துவது இந்த மாஸ்டர் தான். நடுவில் 100 ரூபாயை கொடுத்துட்டு 15 நிமிஷத்துக்கு அந்த குதிரை மேலே ஏறி உட்காந்து வெறும் ஒரு ஃபீல் தான் நமக்கு கிடைக்கிது, நான் ஓட்டுற மாதிரி. அந்த மாதிரி இந்த மனம் உடல் அப்படிங்கிற இந்த குதிரையை செலுத்துவது ஆத்மா, பிரம்மம், இறைவனே. நடுவில் இந்த ஜீவன் அகங்காரம், நான்கிற அகங்காரம் கொஞ்ச நாளைக்கு அது மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு நான் தான் இதை செலுத்துகிறேன் அப்படின்னு
ஒரு ஃபீல் மட்டும் அதுக்கு கிடச்சிக்கிட்டு இருக்கு. இது ஒரு மூட நம்பிக்கை, தவறான நம்பிக்கை. இது புரியாமல் சஃபர் ஆகிக்கிட்டு இருக்காங்க. இது தெரிந்தது அப்படின்னா நாம் நிம்மதியாக உட்காந்துக்கிட்டு இருப்போம். குதிரை மேலே உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம், உடல் மனம் அப்படிங்கிற குதிரை மேலே உட்கார்றோம். ஆனால் இதை உண்மையில் செலுத்துவது இறைவனே அப்படின்னு தெரிஞ்சால் ஆசைகள் அனைத்தையும் நீக்கி, சப்போஸ் அந்த பையனுக்கு தெரிஞ்சுது இந்த குதிரை அவங்க மாஸ்டரை தான் கேட்குது, நான் சொல்கிறத கேட்கல, என் கையில் சும்மா ஒரு கயிற்றை கொடுத்துருக்குறாங்க, போலி கயிறு, அதை வச்சுக்கிட்டு ஒரு கண்ட்ரோலும் பண்ண முடியாது அப்படின்னு தெரிஞ்சிருந்தது அப்படின்னா அந்த பையன் அமைதியாக உட்காந்துக்கிட்டு 15 நிமிஷம் எக்ஸைட்டும் ஆக மாட்டான், துக்கப்படவும் மாட்டான். அது போகிற போக்கில் போகும், திரும்பும் அப்படின்னு தெரிஞ்ச உடனேயும் அவன் அமைதியாக உட்காந்துட்டு வந்திருப்பான். இந்த மாதிரி ஞானம் இருக்கக்கூடிய, இதை தெரிந்த ஞானிகள் பிராரப்தப்படி என்ன நடக்குமோ நடக்கும், இறைவன் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கார் அப்படின்னு நிம்மதியாக ஆசைகள் நீங்கி எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல், ஏன்னா கண்ட்ரோல் என் கையில் இல்லைன்னு எனக்கு தெரியும், எதிர்பார்க்கறது வேஸ்ட்டுன்னு தெரியும், அதனால் அவர்கள் நிம்மதியாக இருப்பார்கள். இப்போ பசுவை செலுத்துவது, இந்த உடல் மனம்ங்கிற இந்த பசு, இதை செலுத்துவது பதியான சிவன்தான். நடுவில் பாசம் அப்படிங்கிற இந்த ஜீவன், நான் தான் செலுத்துகிறேன் அப்படின்னு ஒரு தனிப்பட்ட தவறான கற்பனை, இதுதான் பிரச்சனை, இதுதான் சம்சாரத்திற்கு காரணம், எக்ஸைட்மெண்ட்டுக்கு காரணம். குதிரை என்றைக்குமே எக்ஸைட் ஆகாது, குதிரையினுடைய மாஸ்டர் என்றைக்குமே எக்ஸைட் ஆக மாட்டாங்க. அவங்களுக்கு டெய்லி அதே வேலை தான், அமைதியாக போவாங்க வருவாங்க. ஆனால் இந்த நடுவில் குதிரை சவாரியில் எக்ஸைட் ஆகிறது யார், துக்கப்படுறது யாருன்னா 15 நிமிஷத்துக்கு 100 ரூபாயை கொடுத்துட்டு மேலே ஏறி உட்காந்து நான் தான் கண்ட்ரோல் பண்ணுறேன்னு நினச்சிக்கிட்டு எக்ஸைட் ஆகிறதும், ஏன் கண்ட்ரோலை படி நடக்க மாட்டேங்குது அப்படின்னு துக்கப்படுறதும் இந்த சிறுவன். பசுவுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, உடம்புக்கோ மனசுக்கோ, ஏன்னா அது ஒரு ஜடம். பதி சொல்கிறது அது கேட்டுக்கிட்டு இருக்கும். பதிக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது, சிவனுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, இந்த உடலுக்கும் மனசுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. நடுவில் இந்த நான்கிற அகங்காரம் 50-60 வருஷத்துக்கு ஏதோ ஒரு காசை கொடுத்துட்டு இந்த உடம்பு மனசு மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு நான் தான் பண்ணுறேன், நான் நினச்சது படி நடந்துருச்சுன்னா குதிக்கிறதும் எக்ஸைட் ஆகிறதும், நினச்சது படி நடக்காமல் போச்சுன்னா துயரப்படுறதும் இந்த கற்பனையான நான்கிற அகங்காரம். 60 வருஷத்துக்கு ஒரு காசை கொடுத்துட்டு உடம்பு மனசுங்கிற குதிரை மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு தவறாக நினைத்து கொண்டிருக்கக்கூடிய மூட நம்பிக்கையால் விளைந்த இந்த அகங்காரம். ஞானிகள் பார்த்து சிரிப்பாங்க. எப்படி அவங்க அப்பா அந்த குழந்தை சொல்வதை கேட்டு சிரிக்கிறாரோ, ஆமாம் நீ நல்லா ஓட்டுன. ஆனால் அப்பாவுக்கு தெரியும் அவன் ஓட்டவே இல்லை, அவன் கையில் எந்த கண்ட்ரோலுமே இல்லை. ஞானிகளுக்கு தெரியும் இந்த அஞ்ஞானிகள் நான் எல்லாம் சாதிச்சிட்டேன், அதை பண்ணிட்டேன் இதை பண்ணிட்டேன்ட்டு குதிக்கும் பொழுது, குதூகலமாக இருக்கும் பொழுது ஞானிகள் பார்த்து சிரிப்பாங்க. நீ எதுவுமே செய்யலை, எல்லாமே இறைவன் தான் செய்து கொண்டிருக்கிறார். அவங்க துக்கப்பட்டு துயரப்பட்டு அழுகும்போதும் என்னால் இப்படி பண்ண முடியாமல் போயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு துயரப்படும் பொழுதும் ஞானிகள் சிரிப்பாங்க. உன்னால் எந்த தவறும் நடக்கவில்லை, எல்லாமே இறைவன் தான் செய்து கொண்டிருக்கிறார். அதனால் எது நடக்கணும்னு இருக்குதோ அது நடந்தே தீரும். நீங்கள் என்ன வேணாலும் அகங்காரமாக இருந்து கொண்டு நீங்கள் என்ன வேணாலும் முயற்சி பண்ணுங்க அது தடுக்கிறதுக்கு. ஆனால் எது பிராரப்தத்துப்படி நடக்கணுமோ அது நடக்கும். குதிரை எங்கே யூட்டர்ன் எடுக்கணும்னு இருக்குதோ கண்டிப்பாக எடுக்கும், ஏன்னா அது மாஸ்டர் கண்ட்ரோலில் இருக்குது. அந்த பையன் என்ன கத்துனாலும் கதறினாலும் ஒரு அடி கூட அது முன்னாடி போகாது. எது நடக்கணும்னு இருக்குதோ அது நடந்தே தீரும், அதை தடுக்க முடியாது. எது நடக்கக்கூடாதுன்னு இருக்குதோ அது நடக்காது, நாம் என்ன முயற்சி பண்ணாலும் அது நடக்காது. இது தெரிந்தவர்கள் அமைதியாக இருப்பார்கள், ஆசைகளற்று. அப்போ அந்த பையன் இனிமேல் நான் என்ன எதிர்பார்த்து என்ன பிரயோஜனம், இந்த குதிரை என் கண்ட்ரோல்லே இல்லை, இந்த கைத்தை சும்மா என் கையில் கொடுத்து வச்சுருக்குறாங்க, அந்த கைத்தை போட்டுட்டு நான் பாட்டுக்கு அமைதியாக இருக்கிறேன், அது போகிற வழியில் போகட்டும் அப்படின்னு நிம்மதியாக ஆசைகளற்று நிம்மதியாக இருப்பான். அடுத்த பாடல். நினைவுகளிலிருந்தே துயரம் வருகிறது, வேறு காரணம் இல்லை என்பதை உறுதியாக புரிந்து கொண்டு ஆசைகளிலிருந்து விடுபட்டு எங்கும் எதிலும் சுகமும் சாந்தியும் காணலாம்.
நினைவுகளிலிருந்தே துயரம் வருகிறது. வேறு காரணம் இல்லை என்பதை உறுதியாக புரிந்து கொண்டு ஆசைகளிலிருந்து விடுபட்டு எங்கும் எதிலும் சுகமும் சாந்தியும் காணலாம். இப்போ அந்த சிறுவனுக்கு துயரம் வர்றதுக்கு காரணம் தவறான நம்பிக்கை. நினைவுகளிலிருந்தே உண்மையே இருக்கிறபடிக்கு அவன் ஏற்றுக்கிட்டு இருந்தான். குதிரையினுடைய மாஸ்டரை தான் கேட்குது, என்னை கேட்காது அப்படிங்கிற உண்மையை அவன் ஏற்றுக்கொண்டு இருந்தான் அப்படின்னா அவனுக்கு துக்கம் கிடையாது. ஆனால் தவறாக நினைக்கும் பொழுது தான் அவனுக்கு எக்ஸைட்மெண்ட்டும் துக்கமும் வருகிறது. நினைவுகளிலிருந்தே துயரம் வருகிறது. நான் ஒரு தனிப்பட்ட ஜீவன்னு நான் ஒருத்தர் இருக்கிறேன், நான் தான் என் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு தவறான நினைப்பு, அதுதான் அஞ்ஞானம். நான் ஆத்மா, பிரம்மம், இங்கிருப்பதெல்லாம் பிரம்மம், நான் பூரண பொருள், சச்சிதானந்த ஸ்வரூபம், நான் என்றென்றும் நிரந்தரமானவன் அப்படிங்கிற உண்மையில் நினைத்து இருந்தால் நமக்கு துயரம் கிடையாது. நான் தனிப்பட்ட ஜீவனாக இருக்கிறேன், நான் இந்த உடம்பு மனசையும் செலுத்தி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு தவறான நம்பிக்கை, மூட நம்பிக்கை, அஞ்ஞானம், சரியான ஞானம் இல்லாமல் அஞ்ஞானம், இதுதான் துக்கத்துக்கும் துயரத்திற்கும் காரணம். அப்போ குருவான அஷ்டாவக்கரர் சிஷ்யனாக ஜனக மகாராஜாவுக்கு சொல்கிறாரு, உன்னுடைய அஞ்ஞானத்தினால தான் உனக்கு துக்கம் வருகிறது. தவறாக நான் தான் செய்கிறேன், நான் ராஜாவாக இருக்கிறேன், நான் தான் எல்லாம் செய்கிறேன்னு அந்த சின்ன பையனை மாதிரி தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்கிறதுனால தான் செய்ததையும் செய்யாததையும் நினைத்து, செய்யாமல் விட்டதையும் நினைத்து வருத்தப்படுறது, பயப்படுறது, இதெல்லாமே தவறான நம்பிக்கை. சரியான தெளிவான ஞானம் இல்லாமல் ஒரு மூட நம்பிக்கையினால தான் உனக்கு இந்த மாதிரி துக்கமாக இருக்குது. உண்மையை தெரிந்து கொண்டு ஆசைகளிலிருந்து விடுபட்டு, எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லேருந்து விடுபட்டு நீ நிம்மதியாக இரு, ஒரு பார்ப்பானாக இரு. எப்படி இந்த கண்ட்ரோல் மாஸ்டர் கையில் தான் இருக்குதுன்னு தெரிஞ்ச குழந்தை நிம்மதியாக சவாரி பண்ணும். அந்த 15 நிமிஷமும் எக்ஸைட்டும் ஆகாமல் துக்கமும் படாமல் நிம்மதியாக சவாரி செய்யும். சவாரி பண்ணுறதுனால பிரச்சனை கிடையாது, நான் தான் பண்ணுறேன்னு நினைக்கிறதுனால தான் துயரம் வருகிறது. இப்படித்தான் இந்த மகாபாரத கதையில் போர்க்களத்தில் அர்ஜுனன், நான் எப்படி இதையெல்லாம் பண்ணுறது, எனக்கு முன்னாடி இருக்கிறவங்கெல்லாம் எங்கள் மாமன் மச்சான் அவங்களெல்லாம் கொன்னுட்டு நான் எப்படி ஒரு ராஜ்யத்தை ஆள்றது, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இதெல்லாம் நான் பண்ண முடியாது, நான் சன்னியாசி ஆயிடுறேன் அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்கிறான். அதற்கு கிருஷ்ணர், நீ ஒன்றுமே பண்ணலை, எல்லாத்தையும் நான் தான் பண்ணி கொண்டிருக்கிறேன். இந்த குதிரையை செலுத்துபவன் நான், இந்த பசுவை செலுத்துவன் பதி நான். நீ ஒரு தனிப்பட்ட ஜீவன்னு ஒரு கற்பனையான நடுவில் நின்றுக்கிட்டு நான் தான் ஏதோ பண்ணுறேன்னு புலம்பிக்கிட்டு இருக்க. இவங்களையெல்லாம் நான் ஏற்கனவே சாகடிச்சாச்சு. இறைவனே அனைத்தையும் செய்கிறான். நீ சும்மா நான் தான் பண்ணுறேன்னு தவறாக நம்பிக்கொண்டு நீ வருத்தப்பட்டுருக்கிற. பசுவை செலுத்துவது பதி, நடுவில் இந்த அகங்காரம் உட்காந்துக்கிட்டு நான் தான் பண்ணுறேன்னு நீ நினச்சி புலம்பிக்கிட்டு துக்கப்பட்டுக்கிட்டு இருக்க. அதனால் அந்த மாதிரி பண்ணாமல் ஞான தெளிவுடன் அமைதியாக நீ உட்கார். இந்த தேரில் உனக்கு இன்றைக்கி கொடுத்த வேலையை கரெக்டாக பாரு. உன் கையில் அம்பு இருக்குது, அதை எடுத்து நீ என்ன பண்ணணுமோ பண்ணு. மற்றது எல்லாத்தையும் நானே ஏற்கனவே பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த சிறுவன் அவனுடைய வேலை என்னென்னா சும்மா உட்காந்துட்டு இருக்கிறது. குதிரையை கண்ட்ரோல் பண்ணுறது கண்ணுக்கு தெரியாத ஒரு கை, அதனுடைய மாஸ்டர். அதனால் விதிப்படி பிராரப்தத்துப்படி என்ன நடக்கணுமோ நடக்கும். இன்னைக்கு நீ பண்ண வேண்டிய வேலையை நிம்மதியாக செய் அப்படின்னு பகவான் இந்த ஞானத்தை உபதேசம் செய்கிறார். அஞ்ஞானத்தை தெளிவுபடுத்துகிறார் அர்ஜுனனுக்கு. நீ பெருசாக இதெல்லாம் உன் தலையில் ஏற்றிக்கிட்டு நான் அதை பண்ண போகிறேன், இதை பண்ண போகிறேன், அதை பண்ணிட்டேன், இதை பண்ணிட்டேன்ட்டு கவலைப்படாத. எப்பவுமே எல்லாத்தையும் செய்பவன் நான் தான். நீ சும்மா உட்காந்து வேடிக்கை பார், பார்ப்பானாக இரு, பார்ட்டிசிபண்ட்டாக இருக்காத. நான் தான் அதை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். உண்மையான பார்ட்டிசிபண்ட், உண்மையாக குதிரையை செலுத்துவது மாஸ்டர். நீ சும்மா மேலே உட்காந்துக்கிட்டு இருந்தால் போதும். நீ வெறும் பார்ப்பானாக இரு, பார்ட்டிசிபண்ட்டாக இருக்காத. அப்போ உனக்கு எந்த பாதிப்புமே வராது அப்படின்னு இந்த போர்க்களத்தில் உபதேசம் செய்கிறார். அப்போ துயரம் இல்லாமல்
அர்ஜுனன் ஒரு விட்னஸிங் கான்ஷியஸ்னஸில் இருந்துக்கிட்டு பார்ப்பானாக இருந்துக்கிட்டு அந்தந்த மொமெண்ட்டில் எது எது பண்ணணுமோ அவன் பண்ணிக்கிட்டு இருக்கான். இது முக்தி. குதிரை மேலே உட்கார்ந்துக்கிட்டு இருக்கும் பொழுதும் நாம் நிம்மதியாக இருக்கலாம். செலுத்துபவன் இறைவன், பசுவை செலுத்துவது பதிதான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நமக்கு பிராரப்தத்துப்படி என்னென்ன வேலை கிடைக்குதோ அதை பண்ண விட்டுட்டு இந்த குதிரையை ஓட விட்டுட்டு நாம் நிம்மதியாக இருக்கலாம். உடம்பும் மனமும் என்னென்ன வேலை செய்யணுமோ அது செய்தே தீரும், என்னென்ன அனுபவிக்கணுமோ அதை அனுபவிச்சே தீரும். நாம் நிம்மதியாக இருப்போமாக. பார்ப்பானாக, விட்னஸிங் கான்ஷியஸ்னஸ், அதில் நாம் இருந்து நிறைவாக இருப்போமாக அப்படின்னு குருவானவர் உபதேசம் செய்கிறார். நினைவுகளிலிருந்தே துயரம் வருகிறது, வேறு காரணம் இல்லை. இப்படித்தான் இந்த கிரிக்கெட் மேட்ச் பார்க்குறவங்க வீட்டில் உட்காந்துக்கிட்டு டிவியில் பார்க்கக்கூடியவர்கள் இந்த ஃபைனல் மேட்ச் நடக்கும்போது இந்தியா ஆஸ்திரேலியாவில் நடக்குது, இந்தியா பாகிஸ்தானுக்கு ஃபைனல் மேட்ச் நடக்குது. லாஸ்ட் ஓவரில் உட்காந்துக்கிட்டு அடுத்த பாலில் இவன் 6 அடிப்பான், அடுத்த பாலில் இவர் விக்கெட் எடுப்பார் அப்படின்னு ரொம்ப த்ரில்லிங்காக எக்ஸைட்டிங்காக அவங்க ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. பாரு அடுத்த பாலில் இவன் 6 அடிப்பான். அவர் சொன்ன மாதிரியே நடந்துருச்சு அப்படின்னா உடனே குதித்து குதூகலமாக எக்ஸைட்மெண்ட் ஆகி குதிப்பார். அவர் நினச்ச மாதிரி நடக்கலைன்னா உடனே டிவியை உடைச்சிருவாங்க, அழுக ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ இந்த மேட்ச்னால் எக்ஸைட் ஆகக்கூடியதும் துக்கப்படக்கூடியதும் சம்பந்தமே இல்லாமல் வீட்டில் உட்காந்து பார்க்கக்கூடிய ஒருத்தர். அங்கே விளையாடக்கூடிய பிளேயர் விளையாண்டு முடிச்சுட்டு மேட்ச்சுக்கு 50 லட்சம் 1 கோடின்னு வாங்கிட்டு அவர் போயிடுவார். அவருக்கு இந்த விளையாட்டுனால எந்த பாதிப்புமே கிடையாது. அவரை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இந்த இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் போர்டு, இந்தியன் கிரிக்கெட் போர்டு, அவங்களுக்கும் இந்த விளம்பரத்து மூலமாக காசு கிடைச்சிரும். விளையாண்டவங்களுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது, சம்பளத்தை வாங்கிட்டு போயிடுவாங்க. அப்போ பசுவுக்கும் பிரச்சனை கிடையாது, பதிக்கும் பிரச்சனை கிடையாது, குதிரைக்கும் எந்த பிரச்சனையும் எக்ஸைட்மெண்ட்டும் கிடையாது, அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மாஸ்டருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. நடுவில் அழுகிறதும் குதிக்கிறதும் டிவியை உடைக்கிறதும் எக்ஸைட் ஆகிறதும் யார் அப்படின்னா சம்பந்தமே இல்லாமல் வேடிக்கை பார்த்துக்கிட்டு அது கூட அடையாளப்படுத்திக்கிட்டு இது ஏன் டீமு, நான் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ஜெயிக்கணும் அப்படின்னு. அந்த சின்ன பையன் இது ஏன் குதிரை, நான் இதை கண்ட்ரோல் பண்ணுறேன்னு தப்பாக 15 நிமிஷம் 100 ரூபாய் காசை கொடுத்துக்கிட்டு தவறாக நம்பிக்கிட்டதுனால அவனுக்கு இந்த எக்ஸைட்மெண்ட்டும் துக்கமும். கிரிக்கெட் பார்க்குறவங்க இது ஏன் டீம்னு தவறாக அடையாளப்படுத்திக்கிட்டு அதுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷனை வச்சுக்கிட்டு அதை நடந்துச்சுன்னா எக்ஸைட்மெண்ட்டு, நடக்கலைன்னா துக்கம். அப்போ நினைவுகளிலிருந்தே துயரம் வருகிறது. உண்மையில் அங்கே துயரம் கிடையாது. பிளேயரும் காசு வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடுவார், கிரிக்கெட் போர்டும் சந்தோஷமாக இத்தனை பேர் பார்த்தாங்க, டிஆர்பி கிடச்சிது, விளம்பரத்தில் வந்த காசை எடுத்துகிட்டு அவங்களும் போயிடுவாங்க. சம்மந்தமே இல்லாமல் நடுவில் எந்த கண்ட்ரோலுமே இவர்கள் கையில் கிடையாது. இவர் சொல்கிறதுனால அவர் 6 அடிக்க போகிறது கிடையாது, இவர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுனால அவங்க நல்லா விளையாட போகிறது கிடையாது. ஆனாலும் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக பார்த்து தவறாக கற்பனை பண்ணிக்கிட்டு அடையாளப்படுத்திக்கிட்டதுனால அவங்களுக்கு துக்கமும் துயரமும் வருகிறது. அப்போ இங்கே பார்ப்பானாக இல்லாமல் பார்ட்டிசிபெண்ட்டாக இருந்ததுனால தான் சம்பந்தமே இல்லாத என் கண்ட்ரோல்லையே இல்லாத விஷயத்தில் நான் ஒரு பார்ட்டிசிபெண்ட்டுன்ட்டு தவறாக நினச்சிக்கிட்டது தான் துக்கத்துக்கும் துயரத்திற்கும் காரணம். சும்மா மேட்ச் பார்த்துக்கிட்டு இருந்தால் பார்ப்பானாக இருந்தால் ஏதோ விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க சும்மா வேடிக்கை பார்ப்போம் அப்படின்னு எந்த டீம் கூட அடையாளப்படுத்தாமல் வெறும் பார்ப்பானாக இருந்தால், நான் எனது அப்படின்னு அடையாளப்படுத்தாமல் பார்ப்பானாக இருந்திருந்தால் பிரச்சனை கிடையாது. பார்ட்டிசிபெண்ட்டாக இருந்து கண்ட்ரோலே இல்லாத ஒரு விஷயத்தில் பார்ட்டிசிபெண்ட்டாக ஆனதுனால தான் துக்கத்துக்கும் துயரத்திற்கும் காரணமாக அது அமைகிறது. இதையே தான் நாம் சினிமாவில் போய் 200 ரூபாய் 300 ரூபாய் டிக்கெட்டை கொடுத்துக்கிட்டு 3 மணி நேரம் என்ன பண்ணுறோம், லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு 15 நிமிஷம் எல்லா கேரக்டரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. ஹீரோ, ஹீரோயின், வில்லன், கேரக்டரைசேஷன், இன்ட்ரொடக்ஷன் சீன். அதில் இந்த பார்ப்பவர்கள், படத்தை பார்க்குறவங்க பாப்கார்ன் சாப்பிட்டு சீட்டில் உட்காந்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஏதாவது ஒரு கேரக்டர் கூட தன்னை அடையாளப்படுத்திக்குவாங்க. ஆண்கள் எல்லாம் ஹீரோ கூட அடையாளப்படுத்திக்குவாங்க, பெண்கள் எல்லாம் ஹீரோயின் கூட அடையாளப்படுத்திக்குவாங்க, குழந்தைகள் எல்லாம் ஏதோ ஒரு காமெடி கேரக்டர். இது என்ன அப்படின்னா
அந்த சின்ன பையன் கீழே உட்காந்துட்டு இருந்துட்டு அந்த குதிரை மேலே ஏறி உட்கார்றான். அந்த மாதிரி நம்மளுடைய கவனமானது இந்த சீட்டை விட்டு தன்னை விட்டு சீட்டை விட்டு அந்த கேரக்டர் மேலே ஏறி உட்காருது. அதுக்கப்புறம் சவாரி ஸ்டார்ட் ஆகும். அந்த கேரக்டருக்கு நடக்கிறதெல்லாம் நமக்கே நடக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். கீழே ஸ்டேபிளாக உட்காந்துக்கிட்டு இருந்த குழந்தை குதிரை குதிச்சு குதிச்சு ஓடும். ஆனால் அந்த குதிச்சு குதிச்சு ஓடுறது நானே குதிக்கிற மாதிரி எப்போ அவனுக்கு ஃபீல் ஆகுது, அந்த குதிரை மேலே ஏறி உட்கார்ந்ததுக்கப்புறம் குதிரை எப்படி குதிச்சு குதிச்சு ஓடுதோ அதே மாதிரி அவனுடைய உடம்பும் குதிக்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரி தான் 200 ரூபாய் டிக்கெட்டை கொடுத்துக்கிட்டு அந்த ஹீரோவுக்கு நடக்கிறதெல்லாம் எனக்கு நடக்கிற மாதிரியே த்ரில்லிங்காக இருக்குது. கண்ணீர் வருது, அழுகை வருது, சிரிப்பு வருது, குதூகலம் வருது. எதனால் வருது? அது மேலே நான் ஏறி உட்காந்துக்கிட்டேன். கேரக்டர் மேலே ஏறி நான் உட்கார்ந்து கொண்டேன். அப்போ அந்த கதையில் நடக்கிறதெல்லாம் என்னை பாதிக்குது. அண்ணாமலையே ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு துரோகம் பண்ணிட்டாங்கன்னு எனக்கு இங்கே பிபி வருது. அண்ணாமலை ஒரே பாட்டில் பணக்காரனாகி ஜெயிச்சிட்டாரு, வெற்றி அடைந்து விட்டார் அப்படின்னா எனக்கும் இங்கே எக்ஸைட்மெண்ட் ஆகுது. ரோமங்கள் எல்லாம் எழுந்து நிற்கிறது. அங்கே நடக்கிறதெல்லாம் எனக்கு நடக்கிற மாதிரியே ஏன் ஆச்சு அப்படின்னா அந்த கேரக்டர் மேலே ஏறி நான் உட்காந்துக்கிட்டேன். இப்போ அந்த கதையினால் பாதிக்கப்பட்டவர் யார்? அதில் நடித்த நடிகர்கள் எல்லாம் நடிச்சுட்டு காசு வாங்கிட்டு கோடிக்கணக்கில் காசு வாங்கிட்டு போயிடுவாங்க. அதை இயக்கிய டைரக்டர் அவரும் ப்ரொடியூசர்கிட்ட காசு வாங்கிட்டு நிம்மதியாக போயிடுவார். அந்த கதையினால் அது நடித்தவங்களுக்கும் பாதிப்பு கிடையாது, அதை டைரக்ட் பண்ணவருக்கும் பாதிப்பு கிடையாது. அப்போ அந்த கதையை அனுபவிப்பவர் எக்ஸைட் ஆகிறது, துக்கப்படுறது யாருன்னா சம்பந்தமே இல்லாமல் 100 ரூபாயை கொடுத்துட்டு வந்து உட்காந்துக்கிட்டு அந்த குதிரை அந்த கேரக்டர் மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு அவனை அடி, அவனை குத்து, அவனை ஜெயிக்கணும்னு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க பார்க்குறவங்க. ஏதோ இவர் சொல்கிறத தான் அவர் கேட்பார், ஹீரோ கேட்குற மாதிரி. அது ஏற்கனவே எடுத்து முடிக்கப்பட்ட கதை. அதை பார்த்து அழுவதும் சிரிப்பதும் சம்பந்தமே இல்லாமல் இங்கே பார்க்க வந்தவர்கள் என்டர்டெயின்மெண்ட்டுக்காக வெறும் பார்ப்பானாக இல்லாமல் பார்ட்டிசிபெண்ட்டாக ஆகிட்டாங்க. அந்த கேரக்டரை கூட ஐடென்டிஃபை பண்ணதுனால சும்மா ஏதோ படம் கதை ஓட்டிக்கிட்டு இருக்காங்கன்ட்டு பார்ப்பானாக இல்லாமல் அந்த அடையாளப்படுத்தி கொண்டு கேரக்டராக மாறும் பொழுது அவர் பார்ட்டிசிபெண்ட்டாக மாறுறாரு. உடனே அவர் அழுக ஆரம்பிக்கிறார், சிரிக்க ஆரம்பிக்கிறார், குதிக்க ஆரம்பிக்கிறார். அந்த மாதிரி தான் இந்த உடலும் மனமும் இறைவன் இயக்கி கொண்டிருக்கிறார். அவர் தான் டைரக்டர். அதன்படி இந்த உடல் மனமும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு, போய்கிட்டு இருக்கு. நடுவில் நானுங்கிற இந்த தவறான நம்பிக்கை, நான் தான் என் வாழ்க்கையை செலுத்துகிறேன்னு நாம் நினச்சிக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம். இந்த கண்ட்ரோல்ஸ் எதுவுமே நம்ம கையில் இல்லை அப்படின்னு தெரிந்தவர் அவர் ஞானி. அவர் பார்ப்பானாக மட்டும் இருப்பார், பார்ட்டிசிபெண்ட்டாக இருக்க மாட்டார். அடுத்த பாடல். உடல் நானல்ல, எனதுமல்ல, அறிவு ஸ்வரூபமே நான் என துணிந்தவன் முக்தி அடைந்தவனே எனலாம், செய்ததையும் செய்யாததையும் அவன் நினையான். உடல் நானல்ல, எனதுமல்ல, அறிவு ஸ்வரூபமே நான் என துணிந்தவன் முக்தி அடைந்தவனே எனலாம், செய்ததையும் செய்யாததையும் அவன் நினையான். இப்போ ஞானிகள் என்ன பண்ணுறாங்க? இந்த குதிரை என்னுடையதல்ல, அது நான் சொல்கிறத கேட்காது, நான் சும்மா ஒரு விட்னஸிங் கான்ஷியஸ்னஸாக உட்காந்துக்கிட்டு இருக்கணும். உடல் நானல்ல, மனம் நானல்ல, அறிவு ஸ்வரூபமே நான், ஆத்மாவே நான் அப்படின்னு அமைதியாக அகங்காரமாக இல்லாமல் ஆத்மாவாக இருக்கிறோம். பார்ட்டிசிபெண்ட்டாக இல்லாமல் பார்ப்பானாக இருக்கிறோம். அறிவு ஸ்வரூபம், இந்த உடலையும் மனதையும் வேடிக்கை பார்க்கக்கூடிய அறிவு ஸ்வரூபம் ஆத்மாதான் நான் ஒரு தனிப்பட்ட ஜீவன் கிடையாது. எல்லாமே இறைவன் தான் செய்து கொண்டிருக்கிறான். இறைவன் மட்டும்தான் இங்கே இருக்குது. சத் சித் ஆனந்தம் பிரம்மம் மட்டுமே இங்கே இருக்கிறது. அதுவே எல்லாமாகவும் இருக்கிறது. அதுவே எல்லாத்தையும் செலுத்தி கொண்டிருக்கிறது. சிவமும் அதுவே, சக்தியும் அதுவே. சிவம் இருப்பு, சக்தி இது எல்லாத்தையும் செயல்படுத்தி கொண்டிருக்கிறது. எல்லா செயலும் சக்தினால நடக்குது. எல்லாம் இருப்பதெல்லாம் சிவமே. அப்போ சிவசக்தி பிரம்மம் மட்டுமே இங்கே இருக்குது. தனிப்பட்ட ஜீவன்கிறது ஒன்றுமே கிடையாது. ஆனால் அந்த தனிப்பட்ட ஜீவனுக்குத்தான் எல்லா எக்ஸைட்மெண்ட்டும், எல்லா துக்கமும், எல்லா பந்தமும். உண்மையில் அதை விசாரம் செய்து பார்த்தா அப்படி ஒன்று கிடையவே கிடையாது. பசு இருக்குது, பதி இருக்குது. பசுவுக்கும் பிரச்சனை இல்லை,
பதிக்கும் பிரச்சனை இல்லை. நடுவில் மாயையினால, கண்மம் பாசத்தினால, தவறான ஒரு மூட நம்பிக்கையினால ஒரு தனிப்பட்ட ஜீவன் இருக்கிற மாதிரி தெரியுது. அவனுக்கு தான் எல்லா எக்ஸைட்மெண்ட்டும் துக்கமும். இதை விசாரம் செய்து நாம தெளிவடைந்து விட்டால், ஞானத்தை அடைந்து விட்டால், நாம இம்மீடியட்டாக முக்தி அடைகிறோம், சாந்தி அடைகிறோம், நிம்மதி அடைகிறோம். உண்மையில் இருப்பது இறைவன் மட்டுமே, அதை தவிர எதுவுமே இல்லைங்கிற நமக்கு இந்த புத்தியில் தெளிவு வந்துருச்சு. புத்தியில் ஒரு அஞ்ஞானம் இருந்துச்சு. நான் தனிப்பட்ட ஒருத்தர் இருக்கிறேன், நான் எல்லாத்தையும் செய்கிறேன். இப்போ அந்த புத்தி சத்சங்கத்தின் மூலமாக, ஆன்ம விசாரம், நான் யார் அப்படிங்கிற விசாரம் மூலமாக தெளிகிறது. நான் ஒருத்தனே கிடையாது. அப்போ எனக்கு பந்தமும் கிடையாது, எனக்கு எக்ஸைட்மெண்ட்டும் வர முடியாது, எனக்கு துக்கமும் கிடையாது. உண்மையில் இருக்கக்கூடியது பசுபதி, சிவசக்தி, பிரம்மம். இது தெரிந்த உடனேயுமே மனம் அடங்கிவிடும். ஆசையில் எழுவதற்கு வாய்ப்பே கிடையாது, பயம் வருவதற்கு வாய்ப்பே கிடையாது. நிம்மதி, சாந்தி, விடுதலை, இதுதான் நம்மளுடைய அனுபவமாக இருக்கும், நிரந்தர அனுபவமாக இருக்கும். இது ஞான தெளிவினால் மட்டுமே வர முடியும். மேலும் பாடல்களை நாம் அடுத்த பதிவில் பார்ப்போம். நன்றி.